நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர்களான ஹமீத் அன்சாரி, வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அடுத்து மாநிலங்களவை தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்கிருந்த தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். அவரை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆகியோர் வரவேற்று அழைத்து சென்றனர். முன்னதாக தேசப்பிதா மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய் மற்றும் சரண்சிங் நினைவிடங்களில் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவிற்கு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் வந்திருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அமைச்சர்களும் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவும் ஜெகதீப் தன்கருடன் பேசிக் கொண்டிருந்தனர். கடந்த ஜூலை 21ஆம் தேதி சர்ச்சைக்குரிய வகையில் அவர் ராஜினாமா செய்த பிறகு இப்போதுதான் அவர் வெளி உலகிற்கு வருவது கவனம் பெறுகிறது. முன்னதாக ஜெகதீப் தன்கர் வீட்டுக் காவலில் உள்ளதாகவும் புகார்கள் வெளியாகியிருந்தன. மாணவர் சிறப்பு பேருந்து திட்டத்தை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மாணவர் சிறப்பு பேருந்து திட்டத்தை மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். துறை அமைச்சரும் அதிகாரிகளும் திட்டத்தின் செயல்பாட்டை தொடர்ந்து விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் அதை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கடந்து செல்லக்கூடும் என்றும், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சியில் தொடங்கவுள்ள பரப்புரை பயணத்திற்கு விதிக்கப்படும் கடும் கட்டுப்பாடுகளை நீக்கி உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு அரசியலிலேயே இல்லாத வகையில், எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை தமிழக வெற்றிக் கழகம் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் என விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் எழுதி வைத்து மனப்பாடம் செய்த வசனங்களை பேசுவதற்காக சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பை நடத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். கீழக்கரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விஜய் போலவே நடித்து காட்டி விமர்சித்தார். டப்பிங் அரங்கில் பேசுவது போல எழுதி வைத்து விஜய் பேசி வருகிறார் எனவும் சீமான் விமர்சித்தார். விஜய் கூட்டணி ஆட்சியை முன்னெடுத்தால் அவருடன் இணைய தயார் என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு பதிலளித்தார். தமிழகத்தில் திராவிடம் நிலைப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் எனவும் கிருஷ்ணசாமி கூறினார். கோவை காணப்பட்டியில் விவசாய நிலம் வாங்கியதை அண்ணாமலை உறுதிப்படுத்தியுள்ளார். தனது மற்றும் மனைவியின் சேமிப்பு வங்கிக் கடன் மூலம் நிலத்தை வாங்கியதாகவும் 2 மாதங்களாக வட்டி செலுத்தி வருவதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பால் பண்ணை அமைக்க மத்திய திட்டத்தில் கடனுக்கு விண்ணப்பம் செய்திருந்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நிலப்பதிவு செய்வதற்காக மனைவியை அனுப்பியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வதந்திகள் தேவையற்றவை என்று தெரிவித்த அண்ணாமலை, செயல்களில் எப்போதும் நேர்மையே உள்ளது, குறை கூறுபவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள தேர்தல் ஆணையம் இதுபற்றி அரசியல் கட்சிகளுடன் ஆலோசிக்க முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதுகுறித்த சந்தேகங்கள் மற்றும் தீர்வுகள் தொடர்பாக தமிழகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது.
சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமிற்கு நாளை செல்லும் பிரதமர் மோடி ஐசால் டெல்லி இடையிலான முதல் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடக்கி வைக்க இருக்கிறார். லேங்புயி விமான நிலையத்திற்கு காலை 9 மணிக்கு சென்றடையும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஐசாலுக்கு செல்ல உள்ளார். தொடர்ந்து 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பைராபி சைரங் இடையிலான ரயில் வழித்தடத்தையும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் தொடக்கி வைக்கிறார். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு மிசோரமிற்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள இருப்பது இது 2வது முறை. நேபாளத்துடனான எல்லையை இந்தியா மூடியுள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து அங்கு பெட்ரோலிய பொருட்கள் செல்வது தடைபட்டுள்ளது. வெகு சில அரசு பெட்ரோல் பங்குகளில் மட்டுமே விநியோகம் உள்ளது. தனியார் பெட்ரோல் பங்குகள் அனைத்தும் மூடப்பட்டுவிட்டன. இதனால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. மேலும் டெல்லி காட்மண்டு இடையே நடைபெற்று வந்த அரசு பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் மன்னராட்சியை கொண்டுவர சதி நடப்பதாக பிஎன்ஏ என்ற சமூக அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பல்வேறு பிரிவினர்களை உறுப்பினர்களாக்கிக் கொண்ட இந்த அமைப்பு மாணவர் புரட்சிக்கு பின் நாட்டை வழிநடத்துவதில் ராணுவத்தின் கரங்கள் நீள்வது குறித்து கவலை தெரிவித்துள்ளது. தற்போது மக்களாட்சி முறை உள்ள நிலையில் ராணுவத்தின் உதவியுடன் மீண்டும் மன்னராட்சியை கொண்டுவர முயற்சிகள் நடப்பதாக அந்த அமைப்பின் அறிக்கை கூறுகிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் 3 வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதிமன்ற கட்டிடத்தில் இருந்த அனைவரும் அவசரமாக வெளியேறிய நிலையில் மோப்பநாய்கள் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டது. இதில் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. உத்தரப்பிரதேசத்தில் தேவையின்றி குப்பையில் வீசக்கூடிய பொருட்கள் கலை வடிவமாக மாறி வருகின்றன. குர்ஜா நகரில் அமைக்கப்பட்டு வரும் பூங்காதான் இந்த கலை வடிவங்களின் கருவறையாக மாறியுள்ளது. உடைந்து போன பீங்கான் பொருட்கள் தான் இங்கே அழகிய வடிவங்களாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கழிவில் இருந்து கலை என்பதே இதன் கருப்பொருள். அந்த வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கலை அம்சங்கள் நிறைந்த இந்த பூங்காவுக்கு அனோகி துனியா என்று பெயரிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் அதானி நிறுவனத்தின் நிலக்கரி சுரங்க திட்டத்திற்காக ஏராளமான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. உரிய சட்ட அனுமதிகள் பெறாமல் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் விதிகளை கடைபிடிக்காமல் ஏராளமான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பழங்குடிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வுக்கு இம்முறை சுமார் 5 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கு சுமார் 4,80,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. வீல் சேர்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வெளியான சிசிடிவி காட்சிகளில் நோயாளி வடிவில் என்பவர் வாக்கர் உதவியுடன் வருவதும், ஆனால் அவரது மகன் வலுக்கட்டாயமாக வாக்கரை அகற்றிவிட்டு அவரை இழுத்துச் செல்வதும் பதிவாகியுள்ளது. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் மருத்துவமனையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக பணியில் அலட்சியமாக செயல்பட்ட தனியார் நிறுவன ஒப்பந்த பணியாளர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தியாகராய நகர் ஜிஎன் செட்டி தெருவில் உள்ள போத்தீஸ் ஜவுளிக்கடை, அபிராமபுரத்தில் உள்ள போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் ரமேஷின் இல்லம், நீலாங்கரையில் உள்ள அந்நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். இதேபோல நெல்லை, கோவை, திருச்சி, மதுரையிலும் சோதனை நடைபெறுகிறது. சென்னையில் தங்கம் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 1 சவரன் 82,000 ரூபாயை நெருங்குகிறது. அதன்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 90 ரூபாய் விலை உயர்ந்து 10,240 ரூபாய்க்கும், 1 சவரன் 720 ரூபாய் விலை அதிகரித்து 81,920 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் வரலாறு காணாத ஏற்றமாக 1 கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 142 ரூபாய்க்கும், 1 சவரன் 2,000 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டு 1,42,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இன்னும் நேரம் உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் ஒரு வாரம் கடந்துவிட்டது. இதனிடையே கட்சி பதவிகளில் இருந்து செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார். இந்த சூழலில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு காலம் இருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டனர். அடுத்த கட்டமாக அமித் ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்க உள்ளனர். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்களும் டெல்லி சென்றுள்ளனர். அங்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற விழாவில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல் முருகன் இல்லத்தில் ஆலோசனை செய்தனர். தமிழ்நாட்டில் முந்திரி சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக முந்திரி வாரியம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. கடலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த வாரியத்தின் தலைவராக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ஆர். என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் பல இடங்களில் சாதிய பாகுபாடுகள் நிலவுவதாகவும் அது குறித்த செய்திகளை தினந்தோறும் செய்தித்தாள்களில் படிப்பதாகவும் தெரிவித்தார். பள்ளிகளிலும் மாணவர்களிடம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாகவும் ஆளுநர் ஆர். என். ரவி குற்றம் சாட்டினார். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு அதிமுகவிட 36 மடங்கு திமுக அதிக செலவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி 2023-24 நிதியாண்டில் தமிழகத்தின் ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 170 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 5 கோடியே 70 லட்சம் ரூபாயை செலவழித்துள்ளது. 2023-24 திமுகவின் வருவாய் 180 கோடி ரூபாய் என்றும் அதிமுகவின் வருவாய் 46 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய டெப்போவில் இருந்து அரசு பேருந்து திருடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து திருடு போனதாக டெப்போ மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தமிழ்நாடு காவல் குழு மற்றும் அண்டை மாநில காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட ஆந்திர மாநில போலீசார் நெல்லூர் அருகே பேருந்தை பிடித்து அதை ஓட்டி வந்த ஞானரஞ்சன் சாஹூ என்பவரை கைது செய்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இணைப்பு வாகனங்களை இயக்குவதற்கான துணை நிறுவனம் அமைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்வதற்கான இணைப்பு வாகனங்களை அதிகரிக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இத்திட்டத்தின்படி முதற்கட்டமாக 150 இணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் படிப்படியாக இந்த எண்ணிக்கை 500ஆக உயர்த்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. சென்னையில் ஈவேரா மணியம்மையார் சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியை தனியார்மயமாக்குவதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 13 பேர் 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகே உள்ள மணியம்மையார் சிலைக்கு மனு அளித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். கர்நாடகாவில் பெய்து வரும் மழையால் அங்குள்ள அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாரியம்மன் கோயில் குடமுழுக்கிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்துச் சென்றனர். சங்கப்பாளையத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. அப்போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து சீர்வரிசை பொருட்களை எடுத்துச் சென்றனர். அவை அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் கால்நடை பண்ணை நிலத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுமார் 1700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணையில் 500 ஏக்கர் நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பி.ஆர். பாண்டியன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல், நன்னிலம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கொள்முதலுக்காக கொண்டுவரப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு நாளைக்கு குறைந்த அளவிலேயே கொள்முதல் செய்யப்படுவதால் கூடுதல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்முதல் அளவை அதிகரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடனை திரும்பச் செலுத்த தவறுபவர்களின் செல்போன் இயக்கத்தை முடக்க ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நுகர்வோர் கடனில் பெரும்பகுதி வகிக்கும் செல்போன் விற்பனையில் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று அதை திரும்பச் செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்நிலையில் வாரா கடன் அதிகரிப்பதை தடுக்க கடனை திரும்பச் செலுத்தாதவர்களின் செல்போனை முடக்கும் நடவடிக்கை எடுக்க நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளிக்க உள்ளதாக தெரிகிறது. பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் வரும் 16ஆம் தேதி சென்னையில் மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து O. பன்னீர்செல்வம், TTV தினகரன் உள்ளிட்டோர் விலகிய நிலையில் கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசிக்க உள்ளார். தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சியினரை அரவணைத்துச் செல்வது, திமுக கூட்டணி எதிர்கொள்ள வியூகங்களை வகுப்பது உள்ளிட்ட அம்சங்களை BL சந்தோஷ் விவாதிக்க உள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறைந்த கட்டண ப்ரீபெய்ட் திட்டங்களை நீக்கியது தொடர்பாக ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் மீது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் விசாரணை மேற்கொண்டுள்ளது. இவ்விரு நிறுவனங்கள் 249 ரூபாய்க்கு 1 GB டேட்டா தரும் மலிவு விலை கட்டண திட்டத்தை நீக்கியுள்ளன. இதனால் சாமானியர்கள் அதிக கட்டணம் கொண்ட திட்டங்களுக்கு மாற வேண்டிய கட்டாயம் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. மின்கட்டண உயர்வை எதிர்த்து கொழும்பு புறநகர பகுதியில் மக்கள் தீப்பந்தங்களுடன் போராட்டம் நடத்தினர். மின்கட்டணத்தை குறைக்கிறோம் என்று ஆட்சிக்கு வந்த அனுரகுமார அரசு அதற்கு எதிர்மாறாக கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அண்மை காலமாகவே அரசுக்கு எதிராக போராட்டம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் தற்காப்பு கொள்கைகள் அதனை தங்கள் முழுமையான வர்த்தக கூட்டாளியாக்கிக் கொள்ள தடைக்கல்லாக இருப்பதாக தூதராக பதவியேற்க உள்ள செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோர் நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியா விதித்துள்ள கடுமையான இறக்குமதி கட்டுப்பாடுகள் அதனுடனான வர்த்தகத்தை விரிவாக்குவதில் அமெரிக்காவுக்கு சிரமங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். பெலாரஸ் நாட்டு படைகளுடன் இணைந்து ரஷ்ய படைகள் போர் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. போலந்து பகுதியில் ரஷ்ய ட்ரோன்கள் தாக்கியிருந்த நிலையில் அந்நாட்டுக்கு அருகிலேயே இப்பயிற்சி நடப்பது பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனினும் இந்த கூட்டு பயிற்சி எந்தவொரு தனிப்பட்ட நாட்டையும் குறிவைத்து நடத்தப்படவில்லை என்று ரஷ்யா விளக்கியுள்ளது. உக்ரைனுடன் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த கூட்டு பயிற்சி கவனம் பெறுகிறது. இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள 6 நாடுகளை வெறும் 72 மணி நேர இடைவெளியில் தாக்கியுள்ளது உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது. காசா, லெபனான், சிரியா, துனிசியா, கத்தார், ஏமன் ஆகிய 6 நாடுகளை செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களில், அதாவது 72 மணி நேரத்தில் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. ஹமாஸ் கிளர்ச்சி குழுவுக்கு உதவுவதாக கூறியே இந்த 6 தாக்குதல்களும் அமைந்துள்ளன. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு உருவாகாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் கிழக்கு ஜெருசலேம் அருகே உள்ள மாலே அதுமின் பகுதியில் E1 திட்டம் என்ற பெயரில் புதிய குடியிருப்புகள் அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் மேற்கு கரை 2 பகுதிகளாக பிரிகிறது. அதனால் பாலஸ்தீனர்கள் எதிர்காலத்தில் தனிநாடு அமைப்பது சாத்தியமற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. மேற்கு கரை நிலம் முழுவதும் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று நெத்தன்யாஹூ அறிவுறுத்தினார். இஸ்ரேல் தங்கள் நாட்டு மீது நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 46ஆக அதிகரித்துள்ளதாக ஏமன் அரசு தெரிவித்துள்ளது. 165 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏமன் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காசா மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் இதன் தொடர்ச்சியாக ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் மேற்கொண்டது.